மறைந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருகின்றனர். சிஐடி இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள வெற்றியின் உடலுக்கு சசிகலா நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேரடி காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றியின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்தினார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுவதுமான விவரங்களை செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்டறியலாம். லாவண்யா, அது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் வருண்யா. சென்னை மாநகர மேயரும் மனிதநேய அறக்கட்டளையினுடைய நிறுவனருமான சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி காலமாகி இருக்கிறார். அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாக இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள சட்லஜ் நதிக்கரையில் அவர் சென்ற காரானது விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த இடத்தில் அந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். அவருடைய நண்பர் தன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நிலையில் ஒரு 8 நாட்களாக அந்த சட்லஜ் நதிக்கரையிலே வெற்றி துரைசாமியினுடைய உடலை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக தமிழக அரசும் இமாச்சல் அரசும் சேர்ந்து இந்த மீட்பு பணியில் மிகவும் துரிதமாக ஈடுபட்டனர். அவருடைய உடலை தேடும் பணியானது மிகவும் 8 நாட்கள் நடைபெற்ற ஒரு நிலையில் நேற்று அவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டது. அதாவது பாறை இடுக்கில் அவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டது. அதன் பிறகு சத்தீஸ்கரில் இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. அந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தாம்பரத்தில் உள்ள அவருடைய பண்ணை வீட்டிற்கு வெற்றி துரைசாமியினுடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டது. அங்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், உறவினர்கள் மற்றும் அவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள், தமிழ் திரையுலகை எடுத்து பார்த்தோமே ஆனால் நடிகர் அஜித்குமார், அவருடைய மனைவி ஷாலினி அஜித்குமார் ஆகியோர் அனைவருமே வருகை தந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு தாம்பரத்தில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிஐடி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு மீண்டும் அவருடைய உடலானது தற்பொழுது வந்தடைந்திருக்கிறது. இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிகவை சேர்ந்த LK சுதேஷ், விஜய பிரபாகரன், அது மட்டுமல்லாமல் தமிழ் மகன் உசேன், அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் சசிகலா, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் என தமிழக அரசியலில் மிகவும் முக்கியம் வாய்ந்த தலைவர்கள், கட்சி பிரமுகர்கள், அவருக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்கள் என இந்த பகுதியே வெள்ளத்தில் மிகவும் குவிந்து இருக்கிறது. இந்த பகுதியை கட்டுக்குள் கொண்டு வரவே காவல்துறையினர் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றி துரைசாமியை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிகவும் இரக்கமுடையவர் என்று அவருக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் அவரை பற்றி வருந்தி கூறக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது. அடிப்படையில் அவர் ஒரு இயக்குனராக இருக்கிறார். சித்தார்த்தை வைத்து என்றாவது ஒரு நாள் இந்த ஒரு படத்தை கூட இயக்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மனிதநேய அறக்கட்டளையினுடைய இயக்குனராக செயல்பட்டு இருக்கிறார். அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய மகனை இழந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை சைதை துரைசாமி அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். இந்த பகுதியை சுற்றிலுமே மக்களினுடைய வெள்ளம் குவிந்திருக்கிறது. கண்ணீர் மல்க அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த இறுதி நிகழ்வில் மக்கள் அனைவருமே கலந்து கொண்டுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு